தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் பற்றி சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருக்கும் செய்தியாளர்கள் சுப்பிரமணியன், சுதீஷ், சார்லஸ், ஹரிகிருஷ்ணன், நாகராஜன் ஆகியோரிடம் கேட்கலாம். முதலாவதாக கே நகரில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, நீங்க தற்போது கே நகர்ல இருக்கீங்க. நீங்க இருக்கிற பகுதியில் போராட்டத்தை முன்னிட்டு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இன்று முழு அடைப்பையொட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய பேருந்து பணிமனை. இந்த பணிமனையில் 180 பேருந்துகள் இருக்கிறது. இன்று காலையிலிருந்து 80 பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலும் போக்குவரத்து துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து பணிமனையில் நேற்று இரவில் இருந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட போக்குவரத்து போலீசாரும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து பேருந்துகளும் சரியான முறையில் இயங்குகிறதா, பயணிகள் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்வதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்து பணிமனைகளிலும் நேற்று இரவு 9 மணியிலிருந்தே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை மாநகர காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வன்முறை சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சென்னையில் பல்வேறு கட்சிகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த ரயில் மறியல் போராட்டங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவழி. சுப்பிரமணியன், நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். ரகுவரன், நீங்க சொல்லுங்க. பாதுகாப்போட பேருந்துகள் இயக்கப்படும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டில் தற்போதைய நிலவரம் என்ன? நாம் தற்போது கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் இருக்கிறோம். கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கிறோம். பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது இயக்கப்படுகிறது. பேருந்துகள் அனைத்துமே ஒன்றும் சேர்த்து அனைத்து பேருந்துகளும் காவல்துறை பாதுகாப்போடு இயக்கப்படுகிறது. நாம் தற்போது இந்த கோயம்பேடு மார்க்கெட் பகுதியை பார்க்கலாம். கோயம்பேடு மார்க்கெட் பகுதி கோயம்பேடு பூக்கடை மற்றும் கனிக்கடை மற்றும் காய்கறி கடை என்று 3 பிரிவுகளாக இந்த கோயம்பேடு மார்க்கெட் பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4500 கடைகள் இந்த இடத்துல இருக்கு. 4500 கடைகளும் தற்போது அடைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அனைத்து வியாபாரிகளுமே மற்றும் சுமை தூக்கும் வியாபாரிகள் மற்றும் லாரி ஓனர்கள் அனைவருமே இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் நேற்று இரவு 12 மணியிலிருந்து இந்த காய்கறி வியாபார கடை மற்றும் காய்கறி மற்றும் கனி வியாபார கடை நேற்று இரவு 12 மணியிலிருந்து மூடப்பட்டிருக்கிறது. இந்த பூ வியாபாரம் மட்டும் இன்று காலை 6 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. மேலும் நேற்று மாலை வந்த இந்த காய்கறி மற்றும் கனி எடுத்துட்டு வந்த லாரிகள்லாம் இந்த கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் நம்ம தற்போது பார்க்கலாம். அந்த லாரிகள்லாம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம தற்போது பார்க்கலாம். ரகுவரன், நீங்க இணைப்பே இருங்க, தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சுப்பிரமணி, இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு எந்தெந்த அமைப்புகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? திமுக, காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே போல விவசாய சங்கங்கள், நாம் தமிழர் கட்சியினர், அதே போல பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என பல்வேறு கட்ட வகையில் நடைபெற இருக்கிறது. இதற்காகத்தான் சென்னையை பொறுத்தவரையில் 15,000 போலீசார் இந்த பாதுகாப்பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினுடன் இணைந்து சென்னை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் இன்று காலையில் இருந்தே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் செயல்படக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள், அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள், அதே போல கர்நாடகத்தை சேர்ந்த நிறுவனங்கள், வங்கிகள், ஓட்டல்கள் என அனைத்திற்குமே முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் அதாவது நேற்று ஒரு சில இடங்களில், அதாவது தேனாம்பேட்டை, அதே போல அண்ணா சாலை, இந்த இடங்களில் சில நிறுவனங்கள், அதாவது கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இது போல வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு வகையில் ஏற்படுத்தும் வகையிலும் வணிக நிறுவனங்களை வலுக்கட்டாயமாக மூடக்கோரியும் சிலர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவழி. சுப்பிரமணியன் இணைப்பிலேயே இருங்க. ரகுவரன், நீங்க சொல்லுங்க. நீங்க கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகாமையில் இருக்கீங்க. வழக்கமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா? பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா? இந்த நிலவரம்
அதாவது பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே இயக்கப்படுது. இந்நிலையில கடந்த 4 நாட்களாக பார்த்தோம்னா கர்நாடகத்தில் அந்த பேருந்துகள் எரிக்கப்பட்டதிலிருந்து கர்நாடக பேருந்துகள் இங்க இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து பணிமனையில நிறுத்தி வைக்கப்பட்டு 41 பேருந்துகள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் நிலையில அந்த கர்நாடகாவினுடைய பேருந்துகள் அனைத்தும் நேற்றே காவல்துறை பாதுகாப்புடன் ஆந்திரா ஒட்டிய பகுதியின் வழியாக கர்நாடகாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில கர்நாடக பணிமனைகள் முழுவதுமாகவே மூடப்பட்டிருக்கு. கர்நாடக பணியாளர்கள் ஊழியர்கள் யாருமே இங்க இல்லாத நிலையில தான் இருக்காங்க. ஆனா தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்குமே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அனைத்துமே சில கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றியே 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. அந்த போலீசார் பாதுகாப்புடனே பேருந்துகள் அனைத்துமே காலையிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மணிமாறன். நிச்சயமாக காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். நன்றி ரகுவரன்.